எக்ஸ்கியூஸ் மீ, இந்த காலேஜ்க்கு புதுசு. இங்கே கிளாஸஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியல. எனக்கு கொஞ்சம் கைட் பண்ண முடியுமா? சொல்லுங்க, எந்த கிளாஸுக்கு போகணும்? செகண்ட் இயர் பிகாம். ஓ, இப்படி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் ஒரு கிளாஸ் இருக்கு பாருங்க, அதுதான். ஓ, தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், நீங்கள் எந்த கிளாஸ்? நான் ஸ்டூடெண்ட் இல்லை, லெக்சரர். என்ன லெக்சரரா? ஐம் சாரி சார், உங்களை பார்க்கறதுக்கு அப்படி தெரியல. நான் ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சிட்டேன். ஐம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே, இவ்வளோ ஒன்றும் பதற வேண்டாம். நீங்கள் நிஜமாவே பார்க்க ரொம்ப யங்காக இருக்கீங்க. எந்த ஆங்கிள்லேருந்து உங்களை பார்த்தா ப்ரொஃபஸர்ன்ற எண்ணமே வரமாட்டேங்குது. அதால தான் சார், என்னை மன்னிச்சிடுங்க. ஐயோ பரவாயில்ல, அதான் நான் இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டால. பை தி வே, உங்கள் பேர் என்ன? அஞ்சலி சார். ஓ, குட் நேம். பை தி வே அஞ்சலி, என்ன இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க? இது ஒன்றும் அகாடமிக்கோட ஸ்டார்டிங் இயர் இல்லையே, எல்லாம் எக்ஸாம் எழுதுகிற டைம். இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க? புரியுது சார், எங்கள் அப்பாவுக்கு சடனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நாங்கள் வேறு ஊர்லேருந்து இப்போ தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே பக்கத்தில் இந்த காலேஜ் தான் நல்ல காலேஜ்னு கேள்விப்பட்டேன். அதான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி, ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் படிச்சிருக்கீங்களா? நல்ல எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நல்லா படிச்சிருக்கேன். ஓகே தென், see you. ஓகே சார், பாய். என்ன இவ்வளவு நேரமாக யார்கிட்டயும் பேசின்னு இருந்தீங்க? தெரிஞ்சவங்களா? அதுவும் இல்லாமல் முகமெல்லாம் சிரிப்பாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களோ? என்ன ஒட்டு கேட்டு இருந்தியா? இது நான் ஓட்டு கேட்டேனா? எனக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை? நீங்கள் யார்கிட்ட பேசினா எனக்கு என்ன? அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்குற? நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன? அதுக்கு இல்லை, என்கிட்ட பேசுகிறப்ப கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டதில்ல. மூஞ்சியெல்லாம் பல்லா இருக்கு. அதான் கேட்டேன், தெரிஞ்சவங்களாம் இருக்குமோன்னு. ஓ அதுவா, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தனா, அதான் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. வேண்டப்பட்ட பொண்ணா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன் அப்படி சொல்ற? ஏன் அப்படி தெரியுது உனக்கு? இல்ல, அந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்கா. நீங்க ஏய் என்ன? இல்ல, பார்க்க அழகா இருக்கா, உங்களுக்கு எப்படி சொந்தக்காரா இருப்பான்னு ஒரு சின்ன யோசனை. நீ அதை பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம். அதை பத்தி நீ கவலையே பட வேண்டாம். நான் எப்படி போனா உனக்கு என்ன? உன் வேலையை பாரு. பார்க்குறேன், என் வேலையை தானே நல்லா பார்க்குறேன். அப்புறம் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கு தானே? என்னோட பொண்டாட்டி நீன்னு யாருக்கும் சொல்லக்கூடாது. நீங்களே கெஞ்சி கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். வெரி குட், இப்படியே மெயின்டைன் பண்ணு. மூஞ்ச பாரு, அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது மட்டும் அப்படியே முகத்துல 1000 வேர்ட்ஸ் பல் தெரியுது. என்கிட்ட பேசணும்னா கடுப்படிக்கும். வந்தனா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? என்ன நீ மட்டும் தனியாக வந்திருக்க? மாப்பிள்ளைய காணோம். என்னடா நான் பாட்டுக்கு பேசின்னு இருக்கேன், இந்த அண்ணங்கிட்ட நீ எதுவுமே பேச மாட்டியா? என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை, மறந்துருப்பீங்களோன்னு நினச்சேன். அண்ணன் மேலே இன்னும் கோவம் போலியா உனக்கு? நான் எல்லாம் உன் நல்லதுக்காக தான்மா பண்ணேன். ஆமாம், எல்லாம் ஏன் நல்லதுக்கு தானே. இந்த தரித்திரத்தை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. இப்போ நீங்களாம் சந்தோஷமாக இருப்பீங்க, அப்படி தானே? வந்தனா, இப்படியெல்லாம் பேசாதடா, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எது மனசுக்கு கஷ்டமாக இருக்கா? உங்களுக்கு ஏன் கஷ்டம் ஆக போகுது? கஷ்டப்பட வேண்டிய ஆள் நான் தான். அந்த கடவுள் எனக்கு தான் எந்த சுகத்தையும் கொடுக்காம எல்லா கஷ்டத்தையும் கொடுக்குறாரு. நீங்கள் ஏன் கஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க? என்னம்மா, அண்ணன் கூட வாயில் வரமாட்டேந்து. இந்த அண்ணன் என்ன அவ்வளோ பெரிய துரோகத்தையா பண்ணிட்டேன்? நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் அப்படி செஞ்சேன். நான் உன்னை என்னைக்காச்சும் என் தங்கச்சின்னு நினச்சிருக்கேனா? என் பிள்ளை மாதிரி தானே உன்னை பார்த்துக்கிட்டேன். ஆமாம், பார்த்துக்கிட்டேன். கரெக்டாக சொன்னீங்க. ஒரு காலத்தில் அப்படி பார்த்தீங்க. ஆனால் அதுக்கப்புறமா நான் யாரோ நீங்கள் யாரோ, அப்படி தானே? அண்ணி சொன்ன மாதிரி இனி நான் உங்களுக்கு தேவையில்லை. இனி நீங்கள் யாரோ நான் யாரோ, அப்படி இருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. வந்தனா, ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிற? உன்னை இந்த மாதிரி பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இப்படி பார்க்கணுன்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர். நான் நினச்சி கூட பார்க்கல உனக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்க்கை அமையும்னு. அவர் கூட நீ ரொம்ப வருஷம் சந்தோஷமாக வாழணும், நிறைய பசங்களை பெற்றுக்கணும். அதையெல்லாம் இந்த அண்ணன் பார்க்கணுமா? உன் பசங்களெல்லாம் நான் தூக்கி கொஞ்சணும். இந்த மாதிரி எத்தனை கனவு தெரியுமா? இத்தனை கனவு கண்டோம்
ஒரு பிரயோஜனமும் இல்லையே. அவர் ஆசை ஆசையாக உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு வந்தார். என்ன செஞ்சீங்க? அண்ணி என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் கூட எனக்கு பரவாயில்ல, அவருக்கு மரியாதை கொடுத்தீங்களா? வேலைக்காரை விட கேவலமாக நடத்துனீங்க. நான் ஆசைப்படுவேன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு வந்தார். நீங்கள் என்ன செஞ்சீங்க? அண்ணி அவ்வளோ பேசுனாங்களே, என்ன ஏதுன்னு அதட்டினீங்களா? இல்லை அவருக்கு தான் மரியாதை கொடுத்தீங்களா? இன்னும் எத்தனை நாளைக்கான அன்னைக்கு நீங்கள் பயந்து வாழ்வீங்க? நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கும் இப்படி ஒன்று நடந்தா நீங்கள் பார்த்துட்டு சும்மா விட்டுருவீங்களா? வந்தனா, என்ன பேச்சு பேசுற? நீ வேற ஷாலு வேற நான் என்னைக்குமே பார்த்ததில்ல. நான் தூக்கி வளர்த்த பொண்ணு நீ. உன் வாழ்க்கை நாசமா போகணும்னு நான் என்னைக்காச்சும் நினைப்பனா? உன்னை அப்படி பார்த்து அப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? நம்ம பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை இவளுக்கு அமைஞ்சிருக்காதுன்னு என்கிட்ட சொன்னாரு தெரியுமா? உன்னை நினைச்சு நாங்களாம் இவ்வளவு சந்தோஷப்பட்டுன்னு இருக்கோம். ஆனா நீ என்னடான்னா எங்க எல்லார் மேலேயும் வெறுப்பா இருக்கிற. என்ன இப்படி ஆக்குத நீங்கள் தானே. நான் எப்படி இருந்தேன், ஆனால் இன்னைக்கு எப்படி மாறிட்டேன். என்னை நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குது. நீ எங்களை என்ன நினைச்சாலும் சரிம்மா, நீ சந்தோஷமா இருக்கல்ல, அதே எனக்கு போதும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த அண்ணனை பத்தி நீ தெரிஞ்சுக்குவ. என்னை மன்னிச்சிடானே, நீ நல்லவன் தான். என்ன செய்யறது, உனக்கு அமைஞ்ச மனைவி அப்படி இருக்காங்க. நான் உன்கிட்ட பாசமாக பேசினேன்னா நீ அதே வச்சு என்னை அடிக்கடிக்கு பார்க்க வருவேன். அப்புறம் அவங்களுக்கு தான் கோவம் வரும். வேண்டாம், நம்ம 2 பேரும் எப்படியே இருந்துடலாம். என்னால் உன் குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாதுண்ணே. அட வந்தனா, என்ன இங்க நிக்கிற? நான் வருவேன்னு தெரியுமா என்ன? இல்லை இல்லை, நான் வேற ஒரு விஷயமா வந்தேன். சாரி, உங்ககிட்ட சொல்லாமல் வந்துட்டேன். ஐயோ, என்ன இது? உன் இஷ்டம், நீ எங்க வேணா போலாம் வரலாம். என்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீ என்கிட்ட சொல்லிட்டு போற அளவு நம்ம ஒன்றும் க்ளோஸ் இல்லைல்ல. அந்த இடத்த நீ இன்னும் எனக்கு கொடுக்கல தானே? ஐயோ, தப்பாக நினச்சிக்காதீங்க, அப்படியெல்லாம் இல்லை. இருக்கட்டும், ஊருக்கு தானே நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா உண்மையா நம்ம அப்படி இல்லை இல்லையா? ஐயோ ப்ளீஸ், நான் வேணும்ட்டெல்லாம் பண்ணல. அர்ஜென்ட்டாக கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் அந்த டைமில் எனக்கு யார்கிட்டயும் சொல்லணும்னு தோணலை. பரவாயில்ல, இதுதான் நீ எனக்கு உன் மனசுல கொடுத்துருக்குற இடம், அப்படிதானே? இனிமே நான் உன்னை எந்த விஷயத்துலயும் கம்பல் பண்ண மாட்டேன். எல்லாமே உன் விருப்பம் தான். என் கூட வருவியா இல்ல தனியா வந்துக்குவியா? இல்லை, கூட வரேன். எங்கே போனேன் இவ்வளவு நேரம்? இங்கதான் பக்கத்துல ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னேன்ல, அதான் அதை முடிச்சிட்டு வந்துடலான்னு போனேன். சரி, புடவெல்லாம் எடுத்தாச்சா? எந்த கலர் எடுத்திருக்க? ரேட்டை பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்படாத, உன் இஷ்டத்துக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. நான் இன்னும் எடுக்கல. நீ வந்து செலக்ட் பண்ணுவேன்னு தான் வெயிட் பண்ணின்னு இருந்தேன். எடுத்துக்கூட. என்ன, நானா? நீ தான். உன் பொண்டாட்டி எந்த மாதிரி புடவை கட்டினா நீ ஆசைப்படுவேன்னு எனக்கு தெரியாதுல்ல. அப்போ நீ தானே எடுத்து தரணும். நான் எடுத்தாலாம் நீ கட்டுவியா? இது என்ன கேள்வி? நீ வரட்டும்னு தான் நான் இவ்வளவு நேரம் எடுக்கல. அத்தை ஸ்ரீ அக்காக்கெல்லாம் எடுத்துட்டாங்க. என்னம்மா கிருத்தி, எடுத்துட்டியா? இல்லை அத்தை, உங்கள் பையன் இப்போ தான் வந்தது. ஸ்ரீக்கு எடுத்துட்டியாமா? எடுத்துட்டேன்டா. கிருத்தி தான் எடுனா நீ வரட்டும்னு வெயிட் பண்ணின்னு இருந்தா. நீங்களும் ஒன்று எடுத்துக்க வேண்டியது தானம்மா? எனக்கு எதுக்குப்பா? மருமகளுங்களுக்கு தானே ஃபங்க்ஷன். கட்டின சந்தோஷமா இருக்கட்டும். அவங்க சந்தோஷமா இருக்கிறது இருக்கட்டும், நீ ஒரு புடவை எடுத்துக்கம்மா. இல்லை பராக்கி, இப்போ எதுக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம். அம்மா, நான் எடுத்து தரேம்மா. இது வரைக்கும் நான் உனக்கு எடுத்து கொடுத்ததில்ல, எடுமா. அத்தை, அதான் அவனே சொல்கிறான்ல, எடுத்துக்கங்க. நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனால் இப்போ வேண்டாம். அம்மா கேட்குறேன், அப்போ எடுத்துக்கொடு. ஏம்மா, உன் சின்ன பிள்ளையால எடுத்து கொடுக்க முடியாதுன்னு அப்படி சொல்றியா? டேய் ராக்கி, என்ன வார்த்தைடா சொல்லிட்ட? உன்னால் முடியாதுன்னு நான் என்னைக்காவது நினச்சிருக்கேனா? என் பையனோட மனசு என்னன்னு எனக்கு தெரியும். அவன் என்ன நினைக்குவான், எப்படி நினைக்குவான், எல்லாமே எனக்கு தெரியும். நான் உன்னோட அம்மாடா. இப்போ நீ மருமகளுக்கு எடுத்துக்கொடு. நான் உன்கிட்ட கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்குவேன். ஆனால் இப்போ இல்லை. நீ வரட்டும்னு தான் காத்துட்டு இருந்தா. சீக்கிரமாக எடுங்க, போகலாம். என் அம்மா இப்படியெல்லாம் இருந்ததே இல்லை தெரியுமா? ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லை, நானும் ரொம்ப மாறிட்டேன். எல்லாம்
என்னாலயா? சச்சா, நீ உடனே அப்செட் ஆகாது. எல்லாம் நம்ம நேரம், அவ்வளவுதான். இப்போ வா, புடவை எடுக்கலாம். என்ன கலர் பிடிக்கும் உனக்கு? உனக்கு பிடிச்ச கலரே எடா. அப்புறமா கட்ட மாட்டேன் நல்லா சொல்ல மாட்டியே. இல்லடா. இங்க நிறைய கலர்ஸ் இருக்கே. எனக்கு ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிக்கும். சரி, அப்ப அந்த கலர்லயே எனக்கு புடவை எடுக்கலாம். என்ன ப்ளூ கலர்னு ஒன்று டக்குன்னு ஓகே சொல்லிட்ட? இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா என்ன? சேச்சா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. உன்னை நம்ப முடியாது. ராமஸா இல்லடா. சரி, ப்ளூலேயே ட்ரெஸ் எடுத்துட்டு போலாம் வா. அருணா, நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? எங்க அந்த வேலைக்கார பொண்ணை காணோம்? பெரியம்மா, இன்னைக்கு அவள் வரமாட்டான்னு நினைக்கிறேன். தெரியல, நேரம் ஆச்சு. அவள் வருவான்னு பார்த்தேன், வரல. சரி, அதான் நானே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலான்னு பண்ணின்னு இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா? இந்த வீட்டோட எஜமானி நீ போய் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்ட இப்படி வா. இதில் என்ன இருக்குது பெரியம்மா? அவள் வருவாளான்னு பார்த்தேன், வரல. நேரம் வேற ஆகிட்டே இருக்கு. அதான் நானே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வீடு நம்ம செய்யாமல் இனி யார் செய்வா? அதுவும் இல்லாமல் கிருத்திகாக்கும் சரி ஸ்ரீக்கும் சரி நேரத்துக்கு கரெக்டாக சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் செய்யணும்ல. அது சரி, வீடு என்ன வெறிச்சொடியாக இருக்கு? உன் பொண்ணு காணோம், அப்படியே அந்த பைரவியும் காணுமே. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? வளகாப்புக்கு துணி எடுக்க போயிருக்காங்க. நீ போக வேண்டியதானே? நீ ஏன் போல? பார்க்க போனா நீ தான் அவ கூட போயிருக்கணும். பரவாயில்ல அத்தை, அண்ணி நல்லா எடுப்பாங்க, என்னை விட சூப்பராக எடுக்குவாங்க. அவங்களே பார்த்துக்கிட்டோம். நீ ஏண்டி இப்படி இருக்க? இல்லை பெரியம்மா, இனி என்னால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதில் மட்டும் நான் தெளிவாக இருக்கேன். என் பொண்ணு இந்த இடத்துல சந்தோஷமாக வாழ்ந்துன்னு இருக்கா. என் வாழ்க்கை தான் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் என் பொண்ணு சந்தோஷமாக வாழணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இங்கே பாரு, இப்படியெல்லாம் நீ தாழ்ந்து போனான்னு வச்சுக்கோ, உன் பொண்ணு உன் பேச்சையே கேட்க மாட்டான். இப்போவே உன்னை கண்டுக்க மாட்டேன்றா. அப்புறமா உன் அன்னிக்கறி இருக்கிறாளே, அவள் உன்னை ஏறி மிதிச்சிட்டு போயினே இருப்பாள். பரவாயில்ல பெரியம்மா, நான் இவங்க குடும்பத்திற்கு செஞ்சது என்ன கம்மியா? அதுக்கெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டாம். என் அண்ணன் என்னை வீட்டை விட்டு துரத்தாம இந்த வீட்டிலே வச்சுருக்காங்களே, அதுக்கே நான் நன்றியோடு இருந்துக்கணும் பெரியம்மா. இதே வேறு யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா என்னையும் இந்த வீட்டில் சேர்த்துருக்க மாட்டாங்க. என் பொண்ணையும் இப்படி மருமகளாக ஏற்றுக்கன்னு இவ்வளோ நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் என் அண்ணன் எனக்காக செஞ்சுருக்காரு. அதுக்காகவாவது நான் எந்த குழப்பமும் பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்க போகிறேன். எல்லாம் சரிடி, ஆனால் சொத்து? உனக்கு சொத்தே கிடைக்காதே. உன் அம்மாக்காரி அப்படி எழுதி வச்சிருக்காளே. பரவாயில்ல பெரியம்மா, சொத்து இல்லைன்னா என்ன? எனக்கு தேவை என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும். அது என் கண்ணு முன்னாடியே நடக்குதே, இதை விட எனக்கு என்ன வேணும்? எப்படி இருந்த நீ ஏன் இப்படி மாறிட்ட? எனக்கு இங்கே இருக்கிற ஒருத்தரையும் பார்த்தா அப்படியே கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளிடலாமான்னு இருக்கு. ஆமாம், அந்த பிச்சைக்காரி ஸ்ரீ இருக்காளே, அவளும் கூட போயிருக்காளா என்ன? இல்லை இல்லை, அவள் போல, அவள் வீட்டில் தான் இருக்கா. அண்ணியும் கிருத்திகாவும் தான் போயிருக்காங்க. அவள் வீட்டில் இருக்காளா? என்ன, அவள் ரூமில் மகாராணி தூங்கின்னு இருக்காளோ? அவளை கூப்பிட்டு வேலை செய்ய வைக்க வேண்டியது தானே? இங்கே பாருங்க பெரியம்மா, மறுபடியும் நீங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறதுக்குன்னே பண்ணுறீங்க. அவள் தான் மாசமாக இருக்கான்னு தெரியும் தானே? அவளை எப்படி கூப்பிட்டு எல்லா வேலையும் செய்ய வைக்கிறது? மனசாட்சின்னு ஒன்று இருக்குது தானே பெரியம்மா? கிருத்திகாவை நீங்கள் இப்படி தான் சொல்வீங்களா? கிருத்திகாவும் அவளும் ஒன்றா? எனக்கு அவங்க 2 பேருமே ஒன்று தான் பெரியம்மா. அது சரி, அன்னைக்கு அவளுக்கு நான் பால் கொடுத்தனே, அந்த விஷயம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? உன் பொண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நீ தான் சொன்னியா? நான் எதுவும் சொல்லலை. அவளுக்கே என்ன தோணுச்சோ தெரியல, நீங்கள் கொடுத்ததை வேண்டான்னு சொல்லியிருப்பா. அவள் வேண்டான்னு சொன்னது இல்லாமல் அந்த கிறிஷ்கிட்ட போய் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்கா. என்னை வந்து என்ன திட்டினான் பார்த்ததானே? பார்த்தேன். இங்கே பாருங்க பெரியம்மா, நீங்கள் வயசில் பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தைய அழிக்கிறதெல்லாம் மகா பெரிய பாவம்.
யார் என்ன தப்பு வேணா செஞ்சிருக்கட்டும், விடுங்க, கடவுள் பார்த்துக்குவாரு. நீங்கள் எதுக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க? பழி வாங்குறதுனாலும் பெரியவங்கள தான் நான் வாங்கணும். இன்னும் உலகத்துக்கே வராத அந்த சிசுவை போய் கொல்ல பார்க்குறீங்களே, ஏன் பெரியம்மா? அதுவும் ஒரு விதத்தில் உங்கள் பேரனோ பேத்தியோ தானே. சேச்சா, என்னோட பேரனோ பேத்தியோ? இல்லை இல்லை, கிருத்திகாவுக்கு பிறக்கிற குழந்தை தான் என்னோட பேரனோ பேத்தியோ, இவ குழந்தெல்லாம் இல்லை. நீங்கள் ஏன் இவ்வளோ மட்டும் பார்க்குறீங்க? அது நம்ம கிறிஷோட குழந்தை தானே. என்னால் அவளை ஏற்றுக்க முடியல. அவளை ஏற்றுக்காததுனால எனக்கு கிறிஷை பார்த்தாலும் கோவம் வருது. என்னவோ பெரியம்மா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனி வளகாப்பு அது இதுன்னு இருக்கும். எதுலேயும் நீங்கள் குழப்பத்தை உண்டாக்கிடாதீங்க. எல்லாம் சந்தோஷமாக நடக்கட்டும். போன முறை நீங்கள் செஞ்சதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். ஆனால் இந்த முறை நீங்கள் அதை ஏதாவது செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பாக நான் எல்லார்கிட்டேயும் சொல்லிடுவேன். அம்மா கிட்ட முதல்ல சொல்லிடுவேன். என்ன இவ இப்படி மிரட்டிட்டு போகிறா? இவ மிரட்டினா நான் பயந்துடுவேனா? இதுக்கெல்லாம் அசர்ற ஆள் நான் இல்லை. என்கிட்ட வம்பிழுத்தா என்ன நடக்கும்னு சீக்கிரத்துலேயே எல்லாரும் பார்ப்பீங்க.